அருமை தமிழர்களே, சிவகுமாரின் அன்பான வணக்கங்கள். ஒரு கோடைக்காலம் தொடங்கி வெயில் கொஞ்சம் கடுமையாகவே இருக்கிறது. அதுக்காக நம்முடைய சுகாதாரம், நம்முடைய ஆரோக்கியம் இது மாதிரிலாம் மிகுந்த அக்கறையோடு பல பேர் வழிகாட்டுகிறார்கள். நாம் எப்படி இது நடந்துக்கணும். நம்ம அரசாங்கம் கூட காலை 11 மணி முதல் மாலை 3 மணி வரையில் இருக்கிற இந்த வெயிலில் கடுமையாக அலையாதீர்கள், வெளியில் போகிற வேலைகளை எல்லாம் இதற்கு முன்பாகவோ பின்பாகவோ வைத்து கொள்ளுங்கள், கடும் வெயிலில் அலைவது உடலுக்கு கேடு அப்படின்னே நம்முடைய தமிழ்நாட்டு அரசாங்கம் இந்த தகவலை மக்களுக்கு தெரிவிக்கிறது. ரொம்ப கவனமாக நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா இந்த வெப்பம் அதிகமாகிற பொழுது நம்முடைய ஆரோக்கியமே கெட்டு போகிறது. உடம்பில் ஒரு மாதிரியான ஒரு இம்பேலன்ஸ் ஏற்பட்டு விடுகிறது. நீர் சத்துங்கிறது குறைந்து விடுகிறது. அது மயக்கம், அது மாதிரியான விஷயங்களை உருவாக்குகிறது. அது மருத்துவ ரீதியாக சொல்லுகிறார்கள். அதையும் தாண்டி அம்மை மாதிரியான நோய்கள், சூட்டுனாலேயே உஷ்ணத்தினால வரக்கூடிய கடுமையான நோய்களும் பரவும். அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். நீ யோசிக்கலாம், என்ன காலையிலே நோயை பற்றிலாம் பேசிட்டு இருக்கிறீங்க. காலையில் தானே ஆரோக்கியம், நோய் பற்றிலாம் பேசி தெரிஞ்சுக்கணும். ஆனால் இந்த ஒரு காலத்தில் இப்போ முற்றிலுமாக நாம் அதை ஒழித்து விட்டோம். ஆனால் அம்மையினுடைய சில வகைகள் வருகின்றன. முதல்ல இதுக்கு தடுப்பூசி கண்டுபிடிச்சார் ஒருத்தர், எட்வர்ட் அப்படின்னு பேர், மருத்துவர். அவர் இந்த தடுப்பூசி கண்டுபிடிச்சதுப்போ மிகப்பெரிய எதிர்ப்பு அவருக்கு வந்தது. ஏன்னா அது பசுமாட்டினுடைய அந்த செரம் எடுத்து அதிலிருந்து தான் தடுப்பூசிக்கான அந்த மருந்தை அவர் தயாரிக்கிறார். அந்த மருந்தை மக்களுக்கு, இந்த நோயால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அது வருவதற்கு முன்பாகவே தடுப்பு ஊசியாக போட்டுவிட்டால் இது நோய் வராது. சிறு வயதிலேயே பிள்ளைகளுக்கு அதை போட்டு விடலாம், அல்லது கொஞ்சம் குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு அந்த நோய் உடம்புக்குள்ளே வராதபடி தடுக்க வேண்டும் என்றால் இந்த ஊசி போட்டுக்கொள்வது நல்லது. இந்த மருந்து உடம்பிலே இருந்து தடுக்கும் அப்படிங்கிறார். என்ன நடந்தது தெரியுங்களா? இவர் இதை பசுமாட்டிலிருந்து தான் இதை எடுக்கணும், அந்த மருந்து தான் இது அப்படின்னு சொன்ன உடனே அவர் எந்த மருத்துவ கல்லூரியில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாரோ அந்த கல்லூரியிலிருந்தே அவரை வெளியேற்றிட்டாங்க. என்னையா நீ மாட்டிலிருந்து எடுத்து மனுஷனுக்கு போடுறதா, என்னது இது கிறுக்குத்தனமால இருக்குது அப்படின்னு. அப்போ இப்பொழுது வளர்ந்துருக்கிற அளவிற்கு பெரிய விழிப்புணர்வுலாம் எதுவும் கிடையாது. அது மட்டும் இல்லை, இவர் இந்த சோதனைக்காக யார் யாருக்கெல்லாம் அந்த தடுப்பூசி போட்டாரோ அதை பற்றிலாம் வதந்தியே பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. எப்பா விஷயம் தெரியுமா, அந்த மருந்து போட்டவங்களாம் இப்போ பசுமாடு மாதிரியே ஆயிட்டாங்களாம், அவன் முகமே மாடு மாதிரி ஆயிடுச்சான். ஒருத்தன் சொல்கிறான், இன்னொருத்தன் அவங்களுக்கு கொம்பே வந்துருச்சான், இன்னொருத்தன் ஒன்றே எப்பா ஒருத்தன் 2 லிட்டர் பால் கறக்கிறானா. இப்படிலாம் கதை விட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ஒரு நல்ல விஷயம் ஒன்று வருது அப்படின்னா அதுக்கு எதிர்ப்பாகத்தான் பல பேர் கிளம்புவார்கள். ஏன்னா இவங்களால பண்ண முடியாது, எனவே செய்கிறவர்கள் பேரில் அதை நோக்கி ஒரு பொறாமை வரும். இவர் என்ன பண்ணார் தெரியுங்களா? இந்த எட்வர்ட் ஜென்னர் அப்படின்னு பேர். இந்த ஜென்னர் என்ன செஞ்சிருக்கிறாரு, இந்த மருந்து பல பேருடைய வாழ்வை காப்பாற்றக்கூடிய ஒன்று, இது எல்லாருக்கும் தெரியணும், இதை எல்லோரும் பயன்படுத்தினாதான் மக்களுடைய வாழ்க்கை காப்பாற்றப்படும் அப்படின்றதுக்காக எல்லோர் முன்பாகவும் அந்த மருந்தை தனக்கு பயன்படுத்தி கொள்கிறார், தானே போட்டுக்கிறார். தன்னுடைய மனைவி, தன்னுடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் போடுறார். பயப்படாதீங்க, இது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப தேவையான ஒன்று. இன்றைக்கி அந்த நோய் பரவலாக போய்கொண்டு இருக்கிறது, நீங்கள் உங்களை பாதுகாப்பதற்கு இது சரியான ஒரு மருந்து அப்படின்னு தன்னையே அதற்கு சோதனைக்கு ஆட்படுத்தி கொள்ளுகிறார். தன் மனைவி பிள்ளைகளுக்கும் அதை போடுறார். கொஞ்ச நாள் கழித்து பாருங்கள், ஒன்றுமே ஆகலை, ஆனால் அந்த நோய் வராதபடி நாங்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம்னு பல வகையிலும் நிரூபிக்கிறார். பெருமக்களே, முதலாக தடுப்பூசியின் மூலமாக கோடிக்கணக்கான பேருடைய உயிர் காக்கப்பட்டதுன்னா அது எட்வர்ட் ஜென்னர் கண்டுபிடிச்ச அந்த மருந்து தான். இந்த அனுபவங்களை எல்லாம் படிக்கிறப்போ எனக்கு நம்ம நாட்டு சேர்ந்த ஒரு பெரியவர் சொன்ன அற்புதமான அறிவுரை தான் ஞாபகத்துக்கு வந்தது. மகாத்மா காந்தியடிகள் தான் சொல்கிறார், எப்போவுமே ஒரு உயர்ந்த விஷயத்தை, பல பேருக்கு பயன் தரக்கூடிய ஒரு விஷயத்தை நீங்கள் முதல்ல வச்சிங்கன்னா முதல்ல அதை எதிர்ப்பாங்க, அதை அலட்சியம் செய்வாங்க. ஃபர்ஸ்ட் தே இக்னோர் யூ, உங்களை முற்றிலும் நிராகரித்து விடுவார்கள். அண்ட் தென் தே லாஃப் அட் யூ, உங்களை கேலியாக பரிகசிப்பார்கள், உங்களை பற்றி கிண்டலாக பேசுவார்கள்.
then they will fight with you. உங்களை எதிர்த்து அவர்கள் போரிடுவார்கள். முடிந்த வகையில் எல்லாம் எப்படியாவது உங்களை நிராகரிப்பதற்கு முயற்சி செய்வார்கள். and then you win என்று முடிக்கிறார். ஆனால் இறுதி வெற்றி உங்களுக்குத்தான். நீங்கள் மிக உயர்ந்த விஷயத்தை அவர்களுக்கு நல்லது என்று சொல்லுகிற பொழுது அவர்கள் அதை நிராகரிப்பார்கள், கேலி செய்வார்கள், பரிகசிப்பார்கள், உங்களை முற்றிலுமாக இதிலிருந்து எடுத்துவிட வேண்டும் என்று பார்ப்பார்கள். ஆனால் இறுதி வெற்றி உங்களுக்குத்தான். பொறுமையோடும் அக்கறையோடும் போராடுங்கள் அப்படின்னு காந்தியடிகள் அஹிம்சை மார்க்கத்தை எடுத்து சொல்லுகிற பொழுது இதை குறிப்பிடுகிறார். அவர் வித்தியாசமான போராட்ட முறைகளையெல்லாம் சொல்லி இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி தர வேண்டும், ஆங்கிலேயர்களை எதிர்க்க வேண்டும் அப்படின்றதுக்கு வழிகாட்டுறப்போ இங்கே இருக்கிற நிறைய பேரே அதை விமர்சித்தார்கள், நிராகரிக்கிறார்கள், கேலி செய்கிறார்கள். ஆமாம், அவன் அடிப்பானா திரும்ப அடிக்கக்கூடாதான், நம்ம மட்டும் எதிர்த்து நிற்கணுமா, நம்ம லட்சியத்துக்கு போனோமா ஆனால் அடி வாங்கினா வாங்கிக்கணுமா, இப்படிலாம் கேலி செய்தார்கள். இறுதி வெற்றி அவருக்குத்தான். கூட்டத்தில் பேசிக்கிட்டே இருக்கிறாரு, சகோதர சகோதரிகளேன்னு ஆரம்பிக்கிறாரு. அப்போ கூட்டத்திலேருந்து ஒருத்தன் எழுந்திரிச்சு, என்ன சகோதர சகோதரின்னு சொல்கிறீங்களே, அப்படின்னா உங்கள் சொத்தில் எனக்கும் என் பங்கை கொடுங்க அப்படிங்கிறார். அவர் ஒன்றுமே சொல்ல, இங்கே வாப்பான்னு கூப்பிட்டு ஒரு அணாவை கொடுத்தார். என்னங்க இது அப்படின்னார். ஆமாம்ப்பா, நீ உண்மையிலேயே என்னுடைய சகோதரன் நான் நினச்சித்தான் நான் அப்படி சொன்னேன். ஆனால் எங்களுக்கு மொத்தம் 30 கோடி சகோதர சகோதரிகள் இந்தியா முழுக்க இருக்கிறாங்க. எங்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் பிரித்தா இதில் ஓம் பங்குன்னு ஒரு அணா தான்ப்பா வருது அப்படிங்கிறார். ஒரு அணான்னா 6 பைசா. 6 பைசான்னு சொன்னால் கூட இந்த தலைமுறைக்கு புரியுமான்னு தெரியல. இந்த 1 ரூபான்றமே அது 100 பைசா சேர்ந்தது தான் 1 ரூபா. சரிங்களா? இன்றைக்கி குறைஞ்ச தொகையே 1 ரூபா தானே. 100 பைசாவில் ஒரு 6 பைசா மட்டும் எடுத்தால் அது ஒரு காலத்தில் அதுக்கு மதிப்பு இருந்தது. அது ஒரு அணா அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு நானே கேள்விப்பட்டிருக்கேன். நானே அணாலாம் பார்த்ததில்லை. அந்த காந்தியடிகள் காலத்திலே ஒரு அணாவை கொடுத்தார். அதை கடைசி வரைக்கும் வாங்கியவர் பத்திரமாக வைத்து கொண்டார். காரணம், ஒரு மாமனிதன் மகத்தான ஒரு வழிகாட்டுதலை காட்டுகிற பொழுது கேலியாகவும் கிண்டலாகவும் தானே அவருக்கு சொத்திலே பங்கு வேண்டும் என்று கூட்டத்தில் பேசுகிற அளவுக்கு நிராகரிப்பதாகவும் இருந்தது. ஆனால் அந்த ஒத்துழையாமையும் அந்த அஹிம்சையும் தான் இன்று வரைக்கும் உலகம் வியந்து பார்க்கிற மகத்தான கொள்கையாக இருக்கிறதுன்னா அது காந்தியினுடைய பெருமை மட்டுமல்ல. உயர்ந்த விஷயங்களாக எதை நீங்கள் சொன்னாலும் முதலில் நிராகரிப்பார்கள், கேலி செய்வார்கள். ஆனால் இறுதி வெற்றி உங்களுக்குத்தான் என்பதை புரிந்து கொண்டு விட்டால் நல்ல பாதையில் மட்டும்தான் செல்வோம், நல்ல லட்சியங்களை நோக்கித்தான் செல்வோம்ன்ற பாதையை நோக்கி நம்முடைய மனம் உறுதிப்படும். மீண்டும் சந்திப்போம். வணக்கம். சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.